நீங்கள் பகவதிக்கு அப்புறம் வந்து இணைஞ்சி ஒர்க் பண்ண ஒரு பரபரப்பான ஹீரோ சிம்பு. ஆமாம், அவரோட 2 படம் பண்ணீங்க இல்லையா நீங்கள்? ஆமாம், சைமல்டேனியஸாக பண்ணேன். தம்மு, இமீடியட்டாக குத்து. எப்படி அவர் சிம்பு இந்த ஹீரோக்கள்லேருந்து சிம்பு எப்படி மாறுபடுறாரு? அவர் ஒரு ஓப்பன் டைப் சார். சிம்பு பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து எப்பவுமே சினிமாவில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு அடிக்கடி உங்களுக்கே தெரியும், நம்ம சினிமாவில் ஒன்று என்னென்னா, நம்ம ஒரு மாஸ்க் போட்டிருப்போம். அதாவது வந்து என்னென்னா, அந்த மாஸ்க் நமக்கு மட்டும் தான் தெரியும். அந்த மாஸ்க் எப்போ எடுப்போம்னு தெரியாது. சித்ரா சாப்பிட்ட பேசியிருக்கேன்னா அவருக்கு ஒரு மாஸ்க் போட்டிருப்பேன். அப்புறம் இன்னொருத்தரை பார்க்குறேன்னா அங்கே ஒரு மாஸ்க் போட்டிருப்பேன். அந்த மாஸ்க்கை நான் எடுத்துட்டா தான் நான் ஒரிஜினல் வெங்கடேஷன் தெரியும். அது மாதிரி சினிமாவுக்கு வந்து நம்ம எல்லாருமே, நான் அடிக்கடி சொல்லுவேன், சினிமாவில் எல்லாருமே ஒரு மாஸ்க் போட்டு உட்காந்துருப்பாங்க. அந்த இடம் பொருள் தகுந்த அந்த மாஸ்க் மாட்டிக்குவாங்கன்னு. அந்த மாஸ்க்கே இல்லாத மனிதர் தான் சார் சிம்பு. அதை நான் வந்து நாளைக்கு சிம்புவை பார்த்து கதை சொல்லி சிம்பு கூட படம் பண்ணணும், சிம்புவை ப்ரேஸ் பண்ணணும்லாம் கிடையவே கிடையாது. நல்ல விமர்சனம். உண்மையை சொல்லித்தானே சார் ஆகும். மாஸ்க் கிடையாது சார். அவர் அந்த மாஸ்க் போட்டிருந்தாருன்னா, முகமுடி இல்லாத மனிதன். அவர் முகமுடி இல்லை, அவர் மாஸ்க் போட்டிருந்தாருன்னா அவரை பற்றி இந்த கான்ட்ரவர்சியான விஷயங்கள்லாம் வராது. சூப்பர். என் படத்துக்கு வந்திருக்காரு சார். என் படத்துக்கு வந்துட்டு 2 படம் நடிச்சிருக்காரு. அப்போ அவர் சிம்பு அதாவது அவங்க அப்பா வச்சு டைரக்ட் பண்ணிட்டு சிம்பு வந்து வெளியே வந்து முதல்ல படம் பண்ணுறது என் கூட தான். வெளி டைரக்டர் நான் தான். அது ஒரு பெரிய கிரெடிட்ஸ் நமக்கு. அப்போ வந்து என் கூட வர்றப்போ ஃபர்ஸ்ட் மீட்டிங் சார். நான் அப்போ வந்து ஒரு சாக்லேட் பகவதிலாம் பண்ணிட்டேன். என்கிட்ட வந்து உட்கார்றப்போ நம்ம இந்த டைரக்டர் நம்ம வந்து இப்படி, சார் சொல்லுங்கள் சார், அதனால் என்ன சார் அப்புறம் எப்படி பண்ண போகிறோம் நம்ம இப்படி, ஏன் அசிஸ்டன்ஸ்லாம் என்ன சார் இவன் கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுறாரா அப்படிதான் என் அசிஸ்டன்ஸ் ஏன் சொல்றாங்க. தனியா வெளியே வந்து நான் சொன்னேன், ஏன் அவருடைய இயல்பு அதுரா, அவர் ரொம்ப பிளைனா இருக்காரு, ரொம்ப வெளிப்படையான ஒரு மனிதா இருக்கிறதால ஏன் நான் சொன்னேன், அவர் வெளிப்படையா இருக்கிறது நமக்கு நல்லதுரா, அப்படியே விடுங்க, அந்த வயசுன்னு ஒன்று இருக்கு, அவர் ஃப்ரீயா இருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அவருடைய இயல்பே அதுன்னு தெரிஞ்சது சார். ரொம்ப ஃப்ரீயா இருப்பாரு. உதாரணமா வந்து என்னன்னா, நான் சொன்னேன், சிம்பு நம்ம வந்து இந்த படத்தில் வந்து ஒரு உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் சாங் வைக்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு. என்ன சார் இன்ட்ரோடக்ஷன் சாங்? இல்லை ரஜினி சாருக்கு தான் இன்ட்ரோடக்ஷன் சாங் இருக்கும் ஹீரோ இன்ட்ரோடக்ஷனில். உங்களை மாதிரி யூத் ஹீரோக்கு இது வரைக்கும் வைக்கல. நான் முதலாக அப்படி ஒன்று ஃபீல் பண்ணுறேன். உங்கள் ஒரிஜினல் படத்தில் அது கிடையாது. நான் தமிழ் ரீமேக் பண்ணும்போது உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் ஒரு சாங் வைக்க போகிறேன் சிம்பு. அப்படியா சார், சூப்பர் சார், வைக்கலாம் சார். என்ன மாதிரி சாங் சார்? நான் சொன்னேன், இந்த மாதிரி நீங்கள் வந்து என் படத்தில், நான் கமர்ஷியல் டைரக்டர், என் படத்தில் நடிக்க போகிறீங்க, உங்களை எடுத்த உடனே ஒரு சாங், நான் வந்து கலக்க போகிறேன், நான் அதை செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி. காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, அதனால் தவறாக தெரியாது, கதையோட ஜெல்லாயிரும் அப்படின்னு. சார் ஓகே சார். நான் சொன்னேன், இது ஓகே, ஆனால் உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் வேணும். நான் சொன்னேன், நீங்கள் வந்து இப்படி வைக்கிற மாதிரியோ டைரக்ஷன்லாம் அப்படி வைப்பாங்க, அதை விரல அப்படி வச்சுக்கிட்டு இப்படின்ற மாதிரி, இந்த மாதிரி ஏதோ ஒன்று நீங்கள் ஒரு ஸ்டைல் பண்ணணும் அதில் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னதான், சார் இப்படி வைக்கட்டுமா சார், அப்படி வைக்கட்டுமா அப்படின்னாரு. சூப்பராக இருக்குது, இதை வைங்க அப்படின்னோடனே அப்போது கம்போசிங்க்கு வாங்கன்ட்டேன். ஏன்னா இன்ட்ரோடக்ஷன் சாங்கில் அவர் ரெடி ஆகணும்னு சொல்லி கம்போசிங் வர சொல்லிட்டேன். கம்போசிங் வந்திருந்தார். வந்தோடனே தேவா சாருக்கு சிம்பு சின்ன பையன் இல்லை, அப்போ தம்பி தீராஜன் சார் பையன். ஆனால் ஒரு மியூசிக் பரம்பரை வேறு. அவங்க அப்பா பயங்கர மியூசிக் போடுவார், இவருக்கும் மியூசிக் தெரியும். ஆனால் அங்கே வந்து எதையுமே சொல்ல சார், சைலண்ட்டாக உட்காந்துரு. அப்போ ஒரு தேவா சார் கம்போசிங் எடுத்தோடனே, தேவா சார் அவர் டம்மி வில்லரி கொண்டு போடுவார் எப்போவுமே கம்போசிங். அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி சுச்சுவேஷன் சார், யூத் ஹீரோ, காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, அவங்க என்ட்ரி ஆகி நான் வந்து அதை அப்படி பண்ண போகிறேன், இப்படி பண்ண போகிறேன், இப்படி கலக்க போகிறேன், அப்படி கலக்க போகிறேன் அப்படின்னா அவர் சொன்ன, கலக்குவேன் கட்டம் கட்டி கலக்குவேன் தன்னா நன்னே தானேன்னு போட்டார். போட்டோடனே இவருக்கு பயங்கர குஷி ஆயிடுச்சு. அங்கேயே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இது. உடனே அப்புறம் போய் அங்கே போய் வாலி சார்ட்ட போய் நான் கொடுக்கும்போது சொன்னேன், வாலி சார்ட்ட சொன்னேன், சார் இது வந்து டிஆர் சாருடைய சன்னு நடிக்கிறாரு, இங்கே எதையாவது ஒரு இடத்துல அவருடைய பேரை நீங்கள் வர்ற மாதிரி பண்ணுங்கள் சார், ஏன்னா நீங்களாம் மிகப்பெரிய லெஜெண்ட் சார், உங்கள் வாயால் வார்த்தை வந்தால் நல்லது. உடனே அவர் என்ன பண்ணார்னா, நான் சொன்னா நம்பு, உன் நண்பன் தானே சிம்பு அப்படின்னு ஒரு லிரிக் எழுதியிருந்தாரு. இதை வந்து ரெக்கார்டிங்ல வந்து கேட்டுட்டு நான் வாலி சாரை பார்க்கணுன்ட்டார் சார். சிம்பு வந்து வாலி சாரை பார்க்க வந்து வாலி சார்கிட்ட வந்து டைரக்டர் சொன்னார், உங்கள் பேர் சாங்கில் வர மாதிரி பண்ண போகிறேன்னு சொன்னார். நான் எங்கே எப்படி வரும்னு நினச்சேன் சார். வாலி சார்கிட்ட சொல்லுதார், நான் பக்கத்தில் உட்காந்துருக்கேன். ஆனால் நான் சொன்னேன் நம்பு, உன் நண்பன் தானே சிம்புன்னு எக்ஸ்ட்ரா பண்ணிட்டீங்க சார் அப்படின்ட்டு. நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்பு அவருடைய படங்களில், அவர் டைரக்ட் பண்ண படங்களும் சரி, அவர் வந்து வாலி சார் எழுதிட்டே இருந்தார் பாட்டு. அதுக்கு பேஸே இந்த படம் தான். எதுக்கு இந்த இன்சிடென்ட் சொன்னால், இப்போ வாலி சாரை பார்த்து நான் வந்து, இப்போ ஆக்சுவலி நம்ம தான் சொல்லுவோம் வந்து ஒரு தடவை வாலி சாரை பார்த்துருங்கன்னு. இவர் லிரிக் கேட்டு நான் வாலி சாரை பார்க்கணுன்ட்டு வந்து, அதுமாரி வாலி சார்ட்ட வந்து உட்காரும்போது
வாலி சார் பெரிய கவிஞர். அவர் முன்னாடி நம்ம அவர் வந்தோம் வாலி சார் முன்னாடி எப்படி உட்காந்தாருன்னா சோபாவில் ஜம்ப் பண்ணி ஏறி ஒரு குத்துக்கால்ட்டு உட்காந்தார். நான் தான் பாட்டு கொஞ்சம் அப்படின்ற என்ன சார் அப்படின்றாரு. அப்படியே வாலி சார் அது என்னப்பா அப்படின்னாரு. இல்லை கொஞ்சம் நான் ஒரு பாட்டு உட்காரட்டும் விஷா விட்டு ஃப்ரீயாக விடு அப்படின்னாரு. அவ்வளோ தூரம் எந்த விதத்துலையும் தன்னை வந்து ஒரு இயல்பான மனிதன். நம்ம தன்னை வந்து மறைச்சிக்கிட்டு பேசணும், தன்னுடைய இயல்பை மறைச்சிக்கணும். ஒரு இடத்துல நம்ம இப்படி தான் வெளி உலகத்துக்காக நடிக்காத ஆள். கரெக்டாக சொன்னீங்கன்னா வெளி உலகத்துக்கு நடிக்க தெரியாமல் என் இயல்பை நான் மாற்ற மாட்டேன், இப்படி தான் இருப்பேன், இதுதான் நான் அப்படின்னு வெளியும் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹீரோ சார்.